திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். மீனராசி அன்பர்களே, உங்கள் மீன ராசியின் அதிபதியும் 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5இல் புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கிறார். மேலும் 5ஆம் வீடு என்பது ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி, பொழுதுபோக்கு, ரசனை, உல்லாசம், விளையாட்டு, கலைகள், கேளிக்கைகள், சூதாட்டம், காதல், கவர்ச்சி, பிறரை மயக்குதல், சிற்றின்பம், புத்திரப்பேறு, பூர்வீகம், அரசியல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நற்பலன்கள் கிட்டும். மேலும் உங்கள் மீன ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியுமாகிய குரு பகவான் மீன ராசிக்கு நட்பு கிரகமாகும். அந்த வகையில் உங்களது மீன ராசி அதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 5வது வீட்டில் திரிகோணத்தில் உச்சம் பெற்று உச்சம் பெறுவது மிகவும் நல்ல அமைப்பாகும். அதனால் உங்கள் பிள்ளைகள் வழியில் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அவரவர் வயதுக்கேற்ப நடக்கும். அவர்களுடனான உங்கள் உறவும் வலுப்பெறும். மேலும் பூர்வீகம் சம்பந்தமான நினைவலைகள் வந்து போகும். கோவில் போன்ற புண்ணிய ஸ்தலம் மற்றும் தொண்டு ஸ்தாபனங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்புகளும் உருவாகும். இதே சமயம் உங்கள் மீன ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் மீன ராசிக்கு 5இல் திரிகோணத்தில் உச்சம் பெற்றாலும் கூட தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8இல் மறைவது நல்ல அமைப்பு கிடையாது. அதனால் நீங்கள் செய்யும் வேலை தொழிலில் சில இழப்புகளை அல்லது நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். எதிர்பார்த்திருக்காத பணி மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அவரவர் செய்யும் வேலையில், அதாவது ப்ராஜெக்ட் சம்பந்தமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. இவை யாவும் உங்கள் விருப்பத்துக்கு மாறான கட்டாய இடமாற்றங்களாக இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இக்காலத்தில் தொழில் செய்பவர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதே சமயம் கோச்சார குரு பகவான் ராசிக்கு 5இல் நேர்கதியில் இருந்து உங்கள் மீன ராசிக்கு 9, 11 இடங்களையும் மற்றும் உங்கள் ராசியையும் பார்வையும் செய்கின்றார். உங்களது மீன ராசிக்கு 5இல் உச்சம் பெற்றுள்ள கோச்சார குரு பகவான் 9வது இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அதனால் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் உங்கள் தந்தையுடனான உறவு பலப்படும். மட்டுமல்ல, தந்தை வழி உறவினர்களோடு சுமூக உறவும் ஏற்படும்.
அடுத்து உங்கள் மீன ராசிக்கு 5ல் உச்சம் பெற்றுள்ள கோச்சார குரு பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அதனால் உங்களது அபிலாசைகள் பூர்த்தியடைய வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் மூத்த சகோதர உறவு பலப்படும் மட்டுமல்ல, நண்பர்களாலும் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். மேலும் திருமண தம்பதியினரை பொறுத்தவரையில் குழந்தை பாக்கியத்தை அடையும் அவர்களது ஆசையின் நிறைவேறும் காலமாகும். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். இறுதியாக அடுத்து உங்களது மீன ராசிக்கு 5ல் உச்சம் பெற்றுள்ள கோச்சார குரு பகவான் உங்களது மீன ராசியையும் பார்வை செய்கிறார். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பலமடையும் மட்டுமல்ல, நீங்களும் நல்ல சுறுசுறுப்பாக உங்களது நாளாந்த வேலைகளை செய்ய முடியும். மனமும் புத்தியும் நல்ல நிலையில் இயங்கும். எதிலும் நல்ல தெளிவோடு உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜென்மகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவாடு நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகலவிதமான நற்பலன்கள் கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கப்பெறுவீர்கள். சரிநேயர்களே, மீன ராசிக்கான கோச்சார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.